அதில் எங்களை படிக்க வைங்க, அதில் எங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுங்க, அதில் எங்களுக்கு எல்லாமே செய்யுங்க. ஆனால் லஞ்ச பணத்தில் எங்கள் செய்யாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பெற்றோர்களும் அந்த பிள்ளைகள் வந்து அவங்க பெற்றோர்கள் லஞ்சம் வாங்குற இடத்துல சொல்லி தான் திருத்த முடியும், இல்லைன்னா திருத்த முடியாது அப்படின்ட்டு திட்டவட்டமாக சொல்லிக்கிறாங்க. இதுதான் உண்மை. இதை பண்ணாதான் பண்ண முடியுமா கஷ்டம்? லஞ்சத்தை ஒழிக்க முடியாது. லஞ்சம் வாங்கிட்டு தான் இருப்பான், லஞ்சம் கொடுத்துன்னு தான் இருக்கணும். லஞ்சம் கொடுத்தா தான் வேலை ஆகும். எந்த அரசு இதுலையும் சரி, எங்கே போனாலும் லஞ்சம் லஞ்சம் லஞ்சம். லஞ்சத்தை எம்மா நேரம் படம் எடுத்துக்கிறாங்க. படம் எடுத்துன்னு லஞ்சம் ஒழிஞ்சிட்டா எதுவுமே கிடையாது. இல்லை இது இப்போ இந்த கழகம் இருக்குதுல்ல, இப்போ வந்து ஆட்சி வந்து லஞ்சம் இல்லாமல் அவங்களால வாழ முடியுமா? அவங்க அதிகாரிகளாக வந்து லஞ்சம் வாங்காமல் இருக்கிறாங்களா? இல்லை மந்திரிங்க லஞ்சம் வாங்காத இருக்கிறாங்களா? எல்லா மந்திரியும் லஞ்சம் வாங்குறான். லஞ்சம் வாங்கி தானே வேலை போடுறான். லஞ்சம் இல்லாமல் எந்த மந்திரி வேலை கொடுக்குறான், எந்த எம்எல்ஏ கொடுக்குறான்? எல்லாமே அதே தான். லஞ்சம் இல்லாமல் செய்ய முடியாது. லஞ்சம் ஒழிக்க முடியாது நாட்டில். அது இந்த கட்சிகளாக இருக்கிற வரையும், இந்த 2 கட்சி இருக்கிற வரையும் லஞ்சத்தை ஒழிக்க முடியாது. இவங்களே ஒழிச்சாலும் இருக்கிற மந்திரி எம்எல்ஏ எல்லாமே வாங்கிட்டு தான் இருப்பான். ஏன்னா அவன் செலவு பண்ணுறான்ல. ஏன்னா இந்தியன் தாத்தா எத்தனை தாத்தா வந்தாலும் ஒழிக்க முடியாதுண்ணா. படத்துலையும் இதில் ஒழிக்கல. 3வது பாகத்தை ஒழி போகிறான்னு தெரியல. ஏன்னா இவர் போய் சேர்ந்த இடம் சரியில்லாததுனால இவரால் அதை சொல்ல முடியல. இப்போ உலகநாயகன் கமலஹாசன்ல லஞ்சத்தை வாங்கிறத சொல்லியிருக்கலாம், நிறைய மேட்ரு இருக்குது சொல்லியிருக்கலாம். ஆனால் என்ன பண்ணிட்டாரு, போய் அந்த இடம் அங்கே வாங்கிட்டா பாரு. இவர் வாங்கிக்கணும் எப்படி லஞ்சத்தை ஒழிக்க முடியும்? இவர் போய் சேர்ந்த நடிச்சிருக்காரு. உலகநாயகனா நடிப்பு தான். சின்ன வயசுலேருந்து நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு வரைக்கும் நடிப்பில் வந்து உலகநாயகன் வந்து எந்த குறையும் சொல்ல முடியாது. அது வந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் தான் உலக மகா நடிகன். அதில் எந்த விதமும் குறை கிடையாது. அவர் பண்ணியிருக்காரு. 3வது பாகத்தில் ஏதோ சொல்ல போகிறாரு என்னன்னு தெரியல. அங்கேருந்து எதுவுமே சொல்ல முடியாதுண்ணா. படத்தில் மியூசிக் நல்லா பண்ணியிருக்காங்க. அனிருத், பிரம்மாண்ட கலை இயக்குனர் எல்லாமே இந்த ஃபைட்லாம் நல்லா பண்ணிக்கிறாங்க. மாஸ்டர்லாம் வந்து எந்த குறையும் இல்லாமல் சிறப்பாக பண்ணிக்கிறாங்க. எல்லாம் ஓகே. லஞ்சத்தை எப்படி ஒழிக்க முடியாது? அவர் போய்கிற இடம் அது மாதிரி இடத்துனால அது ஒழிக்க முடியாது. அதனால் பிரம்மாண்டமாக சொல்லியிருக்கலாம். ஆனால் சொல்ல முடியல. காரணம் என்னங்க, அங்கே போனதுனால. அங்கே போகிறதுனாக்கா இன்னும் அவங்கள பற்றி சொல்லியிருக்கலாம். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நடக்குதா ஆஸ்பத்திரி, மருத்துவம், கல்வி எல்லாமே சொல்லியிருக்கலாம். சொல்ல முடியல. ஏன்னா அங்கே போய் சேர்ந்துட்டுமே, அங்கே போய் சேர்ந்துட்டு பிரசாரம் பண்ணுறதுனால நம்ம போய் என்னத்த சொல்கிறது படத்தில் அப்படின்னு நிறைய விஷயத்த கம்மியிடம் மூட்டாங்க. எதுவும் சொல்லலை. லஞ்சம் ஒழியாது. எத்தனை தாத்தா வந்தாலும் ஒழியாது. நம்ம பெற்றவங்க நம்ம அப்பா அம்மா வாங்குறாங்கனாக்கா இந்த படத்தில் ஒரு சொல்கிறாங்க வாங்காதுன்னு காட்டி கொடுக்குறாங்க. காட்டி கொடுத்தா என்னன்றாங்க, தாத்தாவே வேணான்னு வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. நீங்கள் உங்களால் தான் எங்கள் பெற்றோர்கள்லாம் போகிறாங்க அப்படின்ட்டு. அதெல்லாம் இல்லாமல் நல்லா ஒழிக்கணும் சார். அவங்க பெற்றோர்கள் வந்து ஒழிச்சு நம்ம போடுற சாப்பாடு நம்ம உழைப்பாக இருக்கணும், நம்ம போடுற துணி நம்மள்தான் இருக்கணும். இதை மட்டும்தான் ஒழிக்க முடியும். லஞ்சத்தில் எதுவுமே செய்யாதீங்க. லஞ்சமே எனக்கு அவரோட ஆக்டிங்காக இருக்கட்டும், அதாவது சங்கர் சாரோட பிரம்மாண்டம் ரெண்டுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிறைய அரசியல் பேசினது பயங்கர உண்மையிலே டைரெக்டாக பேசியிருந்தார். அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டைலாக் வரியாகவுமே டைரெக்டாக வந்து அரசியலை நம்மளுக்கு புரிய வைக்கிறதுக்காண்டியே சில விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தார். அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரே ஒரு ஃபீல் எனக்கு மைனஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து ரொம்ப சைலண்ட்டாக பண்ணியிருப்பார். இதுலேயே கொஞ்சம் டைலாக்ஸ் வரியாக ரொம்ப கம்மி பண்ணியிருக்கலாமோன்னு தோணுச்சு. ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அது கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். மற்றபடி ஓகே. அதுலேயும் எனக்கு விவேக் சார் கொண்டுட்டு வந்ததுக்காகவே நம்ம சங்கர் சாருக்கு ஒரு சல்யூட் பண்ணோம். ஏன் அப்படின்னா படம் முழுக்கவே விவேக் சார் ட்ராவல் பண்ணுவார். எந்த இடத்துலையுமே விவேக் சார் இல்லை, அவரை வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக நம்மளுக்கு கொண்டுட்டு வந்திருக்காங்கங்கிற சீனே காட்டலாம். இப்போ இருக்க பசங்க பார்த்தா கூட அவர் யார் என்னன்னு சர்ச் பண்ணுற அளவுக்கு கொண்டுட்டு வந்திருந்தாங்க. நிறைய அவரோட ஆக்ஷன்ஸு, டைலாக்ஸு அந்த இதெல்லாம் கொண்டுட்டு வந்தெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. சித்தார்த்தோட அவரோட நினச்சி கிளைமேக்ஸு ஒருவேளை பார்ட் 3 இந்த மாதிரி முடிச்சாரான்னு தெரியல. பட் எனக்கு பார்ட் 3க்கு கொடுத்த ஹைப்பு சூப்பர். ஏன்னா கிளைமேக்ஸ் படம் முடிஞ்சிருச்சு, நாங்கள் எந்திரிச்சிட்டோம். திருப்பி போய் உட்கார வச்சுட்டாரு. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் கமலஹாசனை காட்டின விதம் சூப்பராக இருந்தது. ரெண்டாவது எல்லாருமே நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டோம், இவ்வளோ ஏஜுக்கு அப்புறம் அவரால் சண்டை போடுறாரு, ஃபைட் பண்ணுறாரு, அதை ஏற்றுக்க முடியுமான்னு சொல்லிட்டு. அதில் ஒரு 2-3 சீன்ஸ் அதுக்காண்டியே மெனக்கிட்ட தேடி கண்டுபிடிச்சி வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். ஃபைட் பண்ணும்போது அவரோட 6 பேக்ஸ் எல்லாம் காட்டுவார். வயசாகி எப்படி 6 பேக் வைக்கிறதுங்கிறதெல்லாம் காமிச்ச விதம் அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. தேட்டரில் பயங்கர கிளாப்ஸ் இருந்தது. பயங்கர உண்மையில் ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்க்ரீனில் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபுல் ஃபீல் கிடைக்கிற அளவுக்கு இருந்தது. ஓகேங்களா. எனக்கு அந்த டைலாக்ஸ் வெரிஸாக கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு சில இடங்களில் வந்து கொஞ்சம்
ரொம்ப கண்டினியூஸாக போயிட்டே இருக்க மாதிரி இருந்தது. அது கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு ஹேஷ்டேக் கொடுத்ததெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். மியூசிக் வரைக்கும் எனக்கு அந்த தாத்தா சாங் ஓகே. ஏன்னா ஒரு சாங் நம்ம ட்ரெண்டுக்காக கொடுத்துருக்கலாம், ஒரு சாங் ஃபஸ்ட்டு பார்ட்டில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கலாமோன்னு தோணுச்சு. ஏன்னா அந்த சாங் வந்து நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து நம்மளுக்கு ஒரு ஃபீலாக ஒரு காமாக கேட்குற ஒரு சாங்ஸ்லாம் இருக்குது. அது வந்து இதில் இல்லையோங்கிற மாதிரி இருந்தது. கமலஹாசனை தவிர்த்து யாரோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருக்கு? எனக்கு வந்து உண்மையாக சொல்லணும்னா சித்தார்த் சாரும் சமுத்திரகனி சாரும். ஆக்சுவலி எக்ஸே சூர்யா சாருக்கு வந்து பார்ட் 3ல் தான் ரொம்ப ஹைப் போல். ஆக்சுவலி இதுலேயும் நான் எதிர்பார்த்து வந்தேன். இதில் ஒரு 2-3 சீன் மட்டும் இருந்தது. பார்ட் 3ல் ஆனால் பயங்கரமாக இருக்கும். ஏன்னா அந்த கம்மிங்காக ஒரு சின்ன ஒரு ஹைப் ஒன்று எக்ஸே சூர்யா ட்ரை பண்ணியிருப்பார். செம்ம இன்ட்ரடக்ஷன், அவரோட இன்ட்ரடக்ஷன் சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக புரியுங்க. ஏன்னா இப்போ சின்ன பசங்களுக்கு கொண்டுமே அரசியல் தெரியுது. ஸோ ஃபுல்லாக இந்த அரசியல் வந்து அவங்க ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. எனக்கு ஒரே ஒரு மைனஸ் தோணுது இருந்துச்சுன்னா டைலாக் வரிசா கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாமோ. ஏன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஒரே லைனில் நிறையா விஷயங்கள் புரிய வைப்பார். இதில் ரொம்ப லென்த்தாக டைலாக் போகிற மாதிரி இருந்தது. அது ஒன்று தான். ஆக்சுவலி வந்து ஒரு ஹேஷ்டேக் மூலமாக வரக்கூடிய விளைவுகளாக இருக்கட்டும், ஒரு நம்ம சமூக வலைத்தளங்களில் எவ்வளோ வீடியோ பகிர்றோம், அதனால வரக்கூடிய நம்ம சக்ஸஸ் ஆகிட்டோன்னு நினச்சிட்டு இருப்போம். அது எவ்வளோ ஃபெயிலியர் ஆகுது அந்த விஷயம்லாம் காமிச்சிருக்காங்க. ஃபினிஷ் கிளைமேக்ஸ் மட்டும் இன்னும் முடியல, இதுக்கப்புறம் தான் இருக்குங்கிறத காமிச்சிருக்காங்க. அவ்வளோதான். ஏன்னா நம்ம யாரை வர வச்சோமோ அவங்கள நம்ம ஆக்சுவலி இந்த சொசைட்டியில் நம்ம பழகிட்டோம். அதை தான் அவர் தெளிவாக சொல்ல வந்திருக்காரு. இவ்வளோ வருஷம் நாங்கள் இதிலே ஊறி பழகி செஞ்சுட்டோம், நீங்கள் திருத்தணும்னு வந்தால் எங்களால் திருந்த முடியாது, எங்களுக்கு அந்த விளைவுகளை தாங்க முடியாதுங்கிற விஷயத்தை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். கண்டிப்பாக நம்மளோட அரசியல் புரிதல் எல்லாருக்குமே வேணும். அதிலே சொல்லியிருப்பாங்க, எனக்கு 40 வயசுக்கு மேலே உள்ளவங்க வேணாம், 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க முக்கியமாக வேணும், அவங்களுக்கு தான் இது புரியணும்னு சொல்லியிருப்பாங்க. அதில் ஒரு 2 டைலாக் ஒன்று வரும். வாரிசு அரசியல் போய் இப்போ வாரிசு சிபிஐலாம் வந்துட்டீங்களாடா அப்படின்னு சொன்ன அந்த டைலாக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 4 கட்சியை விட்டால் வேறு வழி இல்லையாடா அப்படிங்கிற டைலாக். இந்த டைலாக்லாம் உண்மையிலே சூப்பராக இருந்தது. டைலாக்குங்கிறத தாண்டி அவர் ஒரு சில ரியாக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு அந்த பெருசாக கண்ணை காட்டுறது, இப்படின்னு காட்டுறது, அதெல்லாம் அவ்வளோ அக்யூரேட்டாக க்ளோஸ்அப்பில் தெளிவாக விவேக் சார் ஒரிஜினலாக அங்கே இருந்தால் என்ன பண்ணியிருப்பாரோ அதை பண்ண வச்சுருக்காரு. உண்மையிலே அதுக்கு தான் சார் உண்மையிலே சங்கர் சாருக்கு சல்யூட் கொடுக்கணும். ஏன்னா நம்ம ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கோம் அவரை. இப்போ திருப்பி ஸ்க்ரீனில் எனக்கு பார்க்கும்போது உண்மையிலே அவர் இல்லை, அவர் தான் நடிச்சிருக்காரு, அவர் இருக்காரு அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுத்துட்டார். உண்மையிலே அந்த பிரம்மாண்டத்துக்கு சங்கர் சாருக்கு உண்மையிலே பயங்கர ட்ரீட்டே கொடுக்கலாம்.